3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஏசாயா மூலமாக தேவன் சொல்லுகிறார், தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கும், கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமோ என்று கேட்டார். அதாவது ஒரு சூரிய கடிகாரம், அன்றைய நாட்களில் இருந்த ஒரு சூரிய கடிகாரம் ஒரு பெரிய மலையின் மேலே, ஒரு உயரமான இடத்தின் மேலே, அது அந்த டைம் எல்லாம் போட்டிருக்கும், டிகிரி போட்டிருக்கும். அது சூரிய ஒளி இப்படி வருதுன்னா அது அந்த சென்ட்ரல் இருக்கிற அந்த முள்ளுமாறு இருக்கிற பாயிண்ட்ல பட்டு அது பின்னாடி நிழல் நீளமாக விழுகும். ஆக இப்படி வர்றப்ப நிழல் இப்படி விழுகும். அடுத்தது அது உச்சிக்கு வர்றப்ப நிழல் கீழேயே விழுகும். இந்த பக்கத்திலிருந்து சூரியன் வரும் பொழுது நிழல் மீண்டும் நீளமாக அந்த பக்கமே விழுகும். ஆக இந்த இடத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு பெரிய காரியமா கேட்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு மீண்டும் புதுவாழ்வு தர விரும்புகிறேன். அதற்கு என்ன இந்த அடையாளம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது பூமியினுடைய சுழற்சியே கொஞ்சம் பின்னோக்கி வர வைக்கிறார். நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி மாறப்போகிறது. இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன இருக்க முடியும்? ஒரு தனி மனிதனுக்காக தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே ஆர்வத்தோடு தேவன் செயலாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த எசேக்கியா சொல்றாரு, ஒருவேளை முன்னாடி அதனுடைய சுழற்சியில மீண்டும் முன்னாடி இப்போ ஒரு 10 டிகிரி அல்லது 10 அடி போகும்னா அது பெரிய ஒரு அற்புதமாக இருக்காது. ஆனால் ப்ராசஸ் ரிவர்ஸில் வரணும். எனக்காக நீங்கள் முன்னாடி போகிற பூமியை கொஞ்சம் பின்னாடி திருப்பி வைங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்படிப்பட்ட ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நிறைய நேரங்கள் நாம் தேவனை ஒரு சின்ன அளவிலேயே ஒரு அற்புதத்துக்காக காத்திருந்து சின்ன அளவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜா பெரிய அளவிலான அசாத்தியமான ஒரு காரியத்தை கேட்கிறார். தேவனும் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் அதை மாற்றுவதற்கு அதை அனுமதித்தார். ஆக எனக்கு அன்பானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் எசேக்கியாவுக்கு, நீ ஆலயத்துக்கு போவாய், சுகமாவாய், மரணத்தை உனக்கு 15 வருஷம் நான் நீக்கி போடுறேன்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு அடையாளமும் கொடுத்தாரு. அவன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டான். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திறந்துதான் வச்சிருக்காரு. ஆனால் நாம குழந்தையை போல கேட்க தெரியாமல் சின்ன சின்ன காரியங்களை கேட்டு நமக்கு அன்றாட வாழ்வுக்குரிய ஒரு காரியத்தை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர பெரிய அளவிலான சாதனைகள் அல்லது சரித்திர நிகழ்வுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு அனுமதிக்கிற